Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கு ஒரு ஆடி கிருத்திகை vlog தான் பார்க்க போறோம். So ஒரு 2 days combine பண்ணி இந்த vlog எடுத்திருக்கேன் and last week எடுத்தது இப்போதான் எனக்கு எடிட் பண்ண டைம் கிடைச்சது. இன்னைக்கு வந்து கிருத்திகை அப்படிங்கறதுனால வீட்ல நிறைய வர்க் இருக்கு. ஸோ அதனால காலையிலே எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மிஷின் போட்டுட்டேன். எப்பவுமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் என்னோட மார்னிங் ஸ்டார்ட் ஆகும். பட் இன்னைக்கு வந்து வேலை நிறைய இருக்கு அப்படின்றதுனால காலையிலேயே ரொம்ப பேக்டாக போச்சு. அண்ட் இப்போ வந்து கரண்ட்டாக வந்து நான் 100 days சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் இது அதுக்கெல்லாம் முன்னாடி எடுத்தது. அதனால நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க அதையும் இதையும். வீட்டில் மேஜராக இருக்க வேலை அப்படின்னாலே குக்கிங் அண்ட் வாஷ் பண்ணுறது, வெசல் வாஷிங் அண்ட் க்ளோத் வாஷிங், அதுக்கப்புறம் வீடை வந்து டெய்லி க்ளீன் பண்ணுற ரொட்டீன். ஸோ இதெல்லாம் தான் பெரிய வேலை. இதில் இந்த வீடு க்ளீன் பண்ணுற ரொட்டீன் அண்ட் பெட் மேக் பண்ணுறது காலையில் முடிச்சிட்டோம் அப்படின்னாலே ஒரு மாதிரி வீடு வந்து அன்டைடியாக இல்லாமல் இருக்கும். அதனாலேயே வந்து பெரிய வேலை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்து மனசுக்குள்ளே வந்துடும். அப்படி வந்துட்டாலே வந்து கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஓகே, இன்னும் கொஞ்சம் வேலை தான் இருக்குது, டக்கு டக்குன்னு பார்த்துடலாம் அப்படின்னு. அண்ட் நான் சும்மாவே கிச்சனை அப்பப்போ துடைப்பேன். இன்றைக்கி வந்து கிருத்திகை அப்படின்றதுனால இப்போ தான் டீப் க்ளீன் பண்ணோம். அதனால சும்மா லைட்டாக தண்ணி போட்டுட்டு அப்புறம் இந்த சோப் ஆயில் போட்டுட்டு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டேன். ஏன்னா வந்து கொஞ்சம் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு மூளை முடுக்கு எல்லாத்தையுமே வந்து லைட்டாக சோப் ஆயில் போட்டு நல்லா தொடச்சி எடுத்துட்டேன். பட் என்ன தான் நம்ம கிச்சனை டெய்லி க்ளீன் பண்ணாலும் டெய்லி இந்த தாளிக்கிறதுனால இந்த கடுகு எண்ணெய் பிசுக்கு எல்லாமே டெய்லியுமே அந்த கவுண்டர் டாப் மேலே வந்து அக்யூமுலேட் ஆகி ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆயிடுது. ஸோ நம்ம வந்து அது ரெகுலராக க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். குறிப்பாக இந்த ஸ்டவ் பக்கத்தில் இருக்க இந்த ஆர்கனைசர்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே டஸ்ட் ஆகிடும். சம்டைம்ஸ் குக்கர் விசில்லாம் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் போது நல்லாவே பிசு பிசுன்னு ஆகிடும். ஸோ இதை வந்து வீக்லி ஒன்ஸ் துடைக்கிற மாதிரி தான் இருக்கும். கலர் என்ன கலராக இருந்தாலும் சரி, பிளாக் ஆர் ஒயிட், பட் நம்மளுக்கு பிசு பிசுன்னு இருக்கக்கூடாது அப்படின்னா வந்து ரெகுலராக துடைக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த கிச்சன் க்ளீன் பண்ணுறது, வீடு பெருக்கிறது, பெட் மேக் பண்ணுறது, இதை மட்டும் பண்ணிட்டேன் அப்படின்னாலே எனக்கு பாதி வேலைக்கு மேலே முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். ஸோ தட் அதுக்கப்புறமா நான் என்னோடய மற்ற ஒர்க், என்ன குக்கிங்காக இருந்தாலும் சரி, என்ன ஒர்க்காக இருந்தாலும் சரி, பொறுமையாக வந்து பார்த்துப்பேன். இது மட்டும் முடிக்காமல் வேறு ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன்னா இன்னும் ஒரு பெரிய ஒர்க் வந்து பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஸோ அதை பண்ணணும் அப்படின்னு தான் வந்து தோணிகிட்டே இருக்கும். அண்ட் இன்னும் ஒரு சில பேர்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லலாம் என்னோடய வீட்டை பார்த்துட்டு வீடு ரொம்ப அழகாக இருக்குமோ நிஷா அப்படின்லாம் சொல்லுவாங்க. எஸ், கொஞ்சம் எனக்குமே வந்து இந்த வீடு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு மாதிரி பளிச்சுன்னு இந்த ஒயிட் ஃபினிஷ்லாம் கொடுக்கறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். பட் அந்த ஒயிட்டே வந்து சம்டைம்ஸ் வந்து நமக்கு ஹெவி ஒர்க்கை வந்து இழுத்து விட்டுரும். ஏன்னா இந்த டிவி யூனிட் சொல்லணும் அப்படின்னா பயங்கரமாக வந்து டஸ்ட் ஆகும். எங்கேருந்து தான் டஸ்ட் வருதுன்னே தெரியாது. நம்ம 1 வீக் வந்து வீட்டில் இல்லை, லாக் பண்ணியே வச்சுருக்கோம் அப்படின்னாலுமே டஸ்ட் வந்து பயங்கரமாக அக்யூமுலேட் ஆகிடும். ஸோ அதை வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து தொடச்சிட்டே இருப்பேன் நான். அப்போ தான் வந்து அழகாக மெயின்டைன் பண்ண முடியும். இல்லைனா வந்து சுத்தமாக பார்க்குறதுக்கே நல்லாவே இருக்காது. ஸோ நம்ம வந்து ஒரு விஷயம் அழகாக இருக்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி பயங்கர மெயின்டெனன்ஸ் இருக்குதுன்னு தான் அர்த்தம். அண்ட் எனக்கு இதுக்கு முன்னாடி நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. இப்போவும் அந்த கமெண்ட் வந்து வந்துட்டுருக்கு. அண்ட் ஆல்சோ டிஎம்லேயும் வருது, நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கீங்க பெங்களூரில் அப்படின்னு. ஒரு சில ப்ரைவசி ரீசன்ஸ்னால என்னால் கண்டிப்பாக என்னோடய லொக்கேஷனை ஷேர் பண்ண முடியாது. ஹோப் யூ கைஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் இப்போது இன்னொரு கமெண்ட் இது கூட சேர்ந்து வந்திருந்தது. உங்களோட ரெண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி வீட்டுக்கு பெங்களூரில் 25 to 30K கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. பட் லக்கிலி எங்களுக்கு வந்து அதை விட கம்மி தான், 15க்கும் கம்மியாக தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஹெவி ஒர்க் டே அப்படிங்கிறதுனால பெருசாக வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெலாம் என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி டேஸில் வந்து நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது அவல், பாலில் நல்லா கொதிக்கிற பாலில் அவலை போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதை வந்து சாப்பிட்ருவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே.
ஸோ மிஷின் ஓடிட்டுருக்கும்போதே சைட் பை சைடு என்னோடய மற்ற ஒர்க்கெல்லாம் வந்து வீட்டில் முடிச்சிட்டேன். அதுக்குள்ளே வந்து மிஷின் ஓடிடுச்சு. அண்ட் நாங்கள் வச்சுருக்கிறது ஒரு பழைய மிஷின் தான். ஸோ இதில் தான் வந்து இவ்வளோ நாள் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு 9 இயர்ஸ் ஓல்டு மிஷின் நினைக்கிறேன். 9 ஆர் 10 இயர்ஸ். இது வந்து ரொம்ப பழைய மிஷின். இவர் வந்து பேச்சுலராக பெங்களூருக்கு வரும்போது இந்த மிஷினை யூஸ் பண்ண ஆரம்பித்தார். ஸோ இதை நாங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம் இப்போது. ஸோ கிருத்திகை ஆப்வியஸ்லி ஹேர் வாஷ் டே. நான் எப்போவுமே டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே பண்ணுவேன். பட் கிருத்திகை இன்றைக்கி வந்து மண்டே வந்ததுனால இன்றைக்கி மண்டே வந்து வாஷ் பண்ணிட்டேன். ஸோ நான் இன்றைக்கி எந்த ஹேர் பேக்கும் போடல, எதுவுமே போடல. ஜஸ்ட்டு காலையில் ஆயில் வச்சுட்டு ஒரு 2 ஹார்ஸில் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். அண்ட் நீங்கள் லாஸ்ட் vlogல பார்த்துருப்பீங்க, நான் பூஜை சாமான்லாம் வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ குளிச்சுட்டு வந்துட்டு எல்லா பூஜை சாமானுக்கும் குங்குமஞ்சள் வந்து வச்சுட்டேன். ஸோ இது வந்து நான் சின்ன வயசுலேருந்தே பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் அம்மாவுக்கு வந்து எப்போவுமே வந்து குங்குமஞ்சள் வைக்க நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் டைம்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஜாப் வந்து எனக்கு அப்போத்துலேருந்தே ரொம்ப பிடிக்கும், குங்குமஞ்சள் வைக்கிறது. ஸோ க்யூட்டாக, அழகாக, ரவுண்டாக, கரெக்டாக வைக்கணும் அப்படின்லாம் வந்து நானே வந்து பார்த்து வந்து வச்சிட்ருப்பேன். இன்றைக்கி நான் பெருசாக பூஜை பண்ணுறதுலாம் காமிக்க போகிறதில்ல. ஏன்னா லாஸ்ட் vlogலேயே நான் அதை தான் காமிச்சிருப்பேன். அகெயின் காமிச்சு உங்களுக்கு போர் அடிக்க விரும்பலை. ஸோ ஜஸ்ட் வந்து நான் குங்குமஞ்சள் வச்சதை மட்டும் தான் காமிச்சிருக்கேன். அண்ட் பூஜை பண்ணுறதும் கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். அதெல்லாம் வந்து அகெயின் அண்ட் அகெயின் காமிச்சா வந்து எனக்கும் போர் அடிச்சிடும், உங்களுக்கும் போர் அடிச்சிடும். இந்த மாதிரி ஸ்பெஷல் டேஸ்லலாம் நம்ம வீட்டில் யூஸ்வலாகவே வடை அண்ட் பாயாசம் இருக்கும். ஸோ அதே தான் இன்றைக்கி எங்கள் வீட்லேயும். ஸோ வடை அண்ட் பாயாசம் மட்டும் ஜஸ்ட்டு நாங்கள் 2 பேர் தான் அப்படிங்கிறதுனால கம்மியாக தான் செஞ்சுருந்தோம். அதுக்கே பாயாசம் வந்து நெக்ஸ்ட் டே வரைக்கும் மீந்துருச்சு. அண்ட் இந்த புது டெக்னிக்கை இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். லைக் டம்ளரில் வந்து பின்னாடி வடை மாவை தட்டி போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக வந்துடும் வடை அப்படின்னு. ஒரு அளவுக்கு நல்லா வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எஸ், வடை பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. சாமி கும்பிட்டுட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஹே காய்ஸ், இப்போ வந்துட்டு குயிக்காக ஒரு ஹால் வந்து பார்த்துடலாம். நேற்று வந்து மால் போயிருந்தேன் இல்லையா, போன vlogல நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து நான் ஓப்பனே பண்ணலை. ஏன்னா நேற்று வந்தது லேட் நைட்டு. அண்ட் அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் வந்து ஃபுல் ஒர்க் இருந்தது. ஸோ இப்போ தான் வந்து நானே ஓப்பன் பண்ண போகிறேன். என்னென்ன இருக்குதுன்னு காமிக்கிறேன். இந்த பேக்கில் என்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபேஸ்லாம் கொஞ்சம் டல்லாக இருக்குது. ஏன்னா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ரொம்ப ஒரு மாதிரி எண்ணெய் வடிகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ மினிசோ போயிருந்தோம். மினிசோவில் ஆக்சுவலாக ரொம்ப நாளாக இந்த சாஃப்ட் டாய் வாங்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. எனக்கு தெரிஞ்சு நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது கூட டாய்ஸ் எதுவும் பெருசாக வாங்கினதில்லை. ரொம்ப நாளாக இது வாங்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து நேற்று நீ கண்டிப்பாக வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கி கொடுத்தாரு. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி இது ஒரு அல்பாசை தான். இப்போது நான் டாய் வச்சு என்ன பண்ண போகிறேன். ஸோ ஒரு அல்பாசை, பட் ஸ்டில் ரொம்ப பிடிச்சிருந்தது, க்யூட்டாக இருந்துச்சு இது. ஸோ இது வந்து இப்போ வந்து இது அழுக்காகவும் பாதுகாக்கிறது தான் ஒரு பெரிய வேலை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து வாங்கியிருந்தேன் நான். மினிசோவில் 1-2 ஐட்டம் யூஸ்ஃபுல்லாக வாங்கணும் அப்படின்னு நினச்சி தான் போயிருந்தேன். பட் இது ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்றதுனால சரி வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஒரு சில ஐட்டம்லாம் எடுத்து கொடுத்தாரு. அதில் இதுவும் ஒன்று. ஸோ அடுத்தது அவர் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணுவார் அப்படின்னு ஒரு நெக் பில்லோ வந்து வாங்கியிருந்தோம். ஃப்ளைட் ட்ராவல்ஸ்லலாம் வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். அண்ட் அவர் லாங் ஹார்ஸ் ட்ராவல் பண்ணுறதுனால கொஞ்சம் வந்து நெக்ரஸ் பில்லோ இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தாரு. இதோட ப்ரைஸ் வந்து ஆக்சுவலாக 500 சம்திங். இதுக்கு முன்னாடி ஒன்று மினிசோவில் வாங்கி வச்சுருந்தார் ஆக்சுவலாக. அது ரொம்ப நல்லா இல்லை. ஸோ அதனால் அகெயின் தேடி வந்து இதை வந்து வாங்கியிருந்தாரு. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி குஷனாக இருக்கும். ஸோ நம்மளால் கன்வீனியண்ட்டாக ரெஸ்ட் பண்ண முடியாது நெக்கு. அதனால தான் சரி இது வாங்கியிருந்தார். இப்போது இது வந்து ஒரு மாதிரி க்ரே கலரில் இருக்குது. இதுவும் நல்லா தான் இருக்குது. அதுவும் நல்லா தான் இருக்கும். பட் பெருசாக எனக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி தெரில. இது எப்படி இருக்குன்னு தெரியல. மேபி அவர் யூஸ் பண்ணார் அப்படின்னா உங்களுக்கு நான் ஃப்யூச்சரில் வந்து எப்படி இருக்குன்றதை சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் லைஃப் ஸ்டைல் போயிருந்தோம். லைஃப் ஸ்டைலில் வந்து நான் ஆக்சுவலாக 2 பலாசோஸ் எடுத்தேன். எனக்கு ஆல்ரெடி ஒரே ஒரு பலாசோ தான் இருக்குது, ஒயிட் கலர் பலாசோ மட்டும். அது வந்து கொஞ்சம் டைட் ஆகிடுச்சு. ஸோ ஹிப்லலாம் கொஞ்சம் டைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். ஆக்சுவலாக நான் ட்ரெஸ்ஸே எடுக்கக்கூடாது இந்த வருஷம் அப்படின்னு நினச்சிருந்தேன்.
பட் பலாசோஸ் தேவைப்பட்டுச்சு. நம்ம வந்து தேவைன்னா எடுக்கிறது வந்து வேற. பட் தேவையில்லாம ட்ரெஸ்ஸே எடுக்கக்கூடாது. ஏன்னா நான் ஆல்ரெடி நிறைய ட்ரெஸ் வந்து ஃபுல் ஆயிடுச்சு. நான் வந்து இப்போ லாஸ்ட் இயர் வந்து ஃபுல்லாக தலை தீபாவளி தலை பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரெஸ்லாம் எடுத்துட்டேன். ஸோ அதனால இந்த வருஷம் ட்ரெஸ்ஸே எடுக்கக்கூடாதுன்னு நினச்சிருந்தேன். பட் ஸ்டில் பலாசோஸ் தேவைப்படுன்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் ஒரு ஒயிட் ஒன்று எடுத்திருந்தேன். இது லைஃப் ஸ்டைலில் எடுத்திருந்தேன். மேக்ஸ்லலாம் வந்து 600க்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். பட் லைஃப் ஸ்டைலில் வந்து 899 ஆக்சுவலாக இது. பட் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் சைஸ் எனக்கு ஷுவராக தெரியல. நான் ட்ரையல் பார்த்தேன். பட் எஸ் போனால் ரொம்ப டைட்டாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு தான் எம் வாங்கியிருந்தேன். பட் லைட்டாக லூஸாக இருக்க மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் ரொம்ப லூஸாக இல்லை. ஹிப்பில் மட்டும் லைட்டாக லூஸாக இருக்க மாதிரி இருக்குது. அது மேனேஜபிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து ஒன்று எடுத்திருந்தேன். அண்ட் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து ஆக்சுவலாக லைஃப் ஸ்டைல் இல்லை ஏதோ வெஸ்ட் சைடோ எதுக்கு போனாலும் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பார்த்தாருன்னா எனக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ண சொல்லுவார். அப்படி தான் இதை ட்ரை பண்ண சொன்னார். இந்த குர்த்தியை எனக்கு வேண்டவே வேண்டான்னு சொன்னேன். ஃபைனலி எடுத்து கொடுத்துட்டாரு. எனக்கு வந்து யோசனையாக தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. ஏன்னா நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் எனக்கே ட்ரெஸ் எடுக்கக்கூடாதுன்னு. பட் ஃபோர்ஸ் பண்ணி என்னை இதை எடுக்க வச்சுட்டாரு. சரி நமக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமை இல்லை, சரி அவரே எடுத்து கொடுக்குறாரே அப்படின்னு சொல்லிட்டு நானும் எடுத்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் ஒரு குர்த்தி. பட் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகுமா என்னன்றது தெரியல. இதில் சைட் பாக்கெட்ஸ்லாம் இருக்குது. ஸ்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஸ்லிட் கிடையாது. ஃபுல்லாக ஸ்லிட் இல்லாமல் இங்கே ஃபைனலி லைட்டாக ஸ்லிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து வாங்கியிருந்தேன் நான். இதோட ப்ரைஸ் வந்து ஆக்சுவலாக 1000 ருபீஸ் நினைக்கிறேன். பட் குவாலிட்டிலாம் நல்லா தான் இருக்குது. நான் எப்பயாச்சும் ஸ்டைல் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ லைஃப் ஸ்டைலில் இதான் வாங்கியிருந்தோம். மினிசோவில் இன்னும் கொஞ்சம் வாங்கியிருந்தேன் நான். ஆக்சுவலாக எனக்கு ஷீட் மாஸ்க்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ஷீட் மாஸ்க் வந்து அங்கே மினிசோவில் கம்மியாக இருந்துச்சு. ஒரு ஷீட் மாஸ்க் வந்து ஆன்லைனில் பார்த்தோன்னா 100 ருபீஸ் இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 69 ருபீஸ்க்கு இருந்துச்சு. ஸோ அதனால் 3 ஷீட் மாஸ்க் எனக்கு 2 அவருக்கு 1 வாங்கியிருந்தேன். அது ஒன்று. அண்ட் இன்னொன்று வந்து இந்த நெயில் பாலிஷ் ரிமூவர் நான் நிறைய இந்த மாதிரி சரவணா ஸ்டோரில் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அதுக்கப்புறம் எனக்கு நெயில் பாலிஷ் ரிமூவர் வாங்கியே ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இது வந்து கடைசி நேரத்தில் தான் பில் கவுண்டரில் பார்த்தேன் இருந்துச்சு. சரி அதனால ஒன்று எடுத்தேன். அண்ட் ஒரு ஹேண்ட் டவல்ஸ் 2 எடுத்திருந்தேன். ஆக்சுவலாக நான் ஹேண்ட் டவலுக்கு வந்து பெருசாக வச்சில்ல எதுவுமே. நம்ம கிச்சனுக்கு போய் நல்ல வேலையெல்லாம் செய்யும் போது கையெல்லாம் அடிக்கடி ஈரமாகும். ஸோ அதுக்காக வந்து ஒரு டவல் வச்சுருந்தேன். பட் அது வந்து ஈரமே வந்து அப்சர்வ் பண்ணாமல் இருந்துச்சு. ஸோ அதுக்காக மினிசோவில் 2 ஹேண்ட் டவல் எடுத்திருந்தேன். அப்படி சப்போஸ் துணியே இல்லைன்னா ட்ரெஸ்ஸிலேயே தொடச்சி ட்ரெஸ் எல்லாம் வந்து நாஸ்தி ஆகிடுது. ஸோ அதனால 2 ஹேண்ட் டவல் எடுத்திருந்தேன் ஆக்சுவலாக. ஒன்று வந்து கிச்சனுக்கு, இன்னொன்று வந்து பாத்ரூம்க்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். ஏன்னா பாத்ரூம்க்கு ஆக்சுவலாக நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்ருக்கேன் ஒரு டவல் கண்டிப்பாக வைக்கணும் அப்படின்னு. நம்ம நார்மல் யூஸ்க்கு வச்சுருக்க டவல்லாம் வந்து பாத்ரூம்க்கு வச்சா நாஸ்தி ஆகிடும். அண்ட் அது கொஞ்சம் பெருசாக இருக்கும், கீழெல்லாம் போட்டு மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்க்கு ஒன்று கிச்சனுக்கு ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து கொஞ்சம் ஹேங் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இது வாங்கியிருந்தேன். ஸோ எஸ் அவ்வளோதான். மினிசோ அண்ட் லைஃப் ஸ்டைலில் வந்து இவ்வளோ தான் வாங்கியிருந்தேன். அடுத்து நாங்கள் ஹோம் சென்டர் போயிருந்தோம் இல்லையா. ஹோம் சென்டர் நான் போனதே வந்து சாப்பிங் போர்டு வாங்குறதுக்கு தான். ஸோ இந்த சாப்பிங் போர்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் செட் ஆஃப் 2 இதில் இன்றைக்கே ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணியிருப்பேன். பட் சரி ஓகே நம்ம ஹாலில் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பேம்பு. ஆக்சுவலாக நான் பேம்பு தான் இருக்கிறதுலே காஸ்ட்லி அப்படின்னு நினச்சேன். பார்த்தா வந்து இது 2 பீஸ். ஒன்று வந்து பெரிய சைஸ், ஒன்று வந்து சின்ன சைஸ். இது வந்து 500 ருபீஸ்க்கு கொடுத்துருந்தாங்க. பட் இதை விட மேங்கோ வுட்னு ஒன்று காமிச்சாங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு மாதிரி நேச்சுரல் ஃபினிஷில் இருந்துச்சு. அது வந்து ஆக்சுவலாக 900 ருபீஸ் நினைக்கிறேன். சரி 2 நமக்கு 500க்கு வருது, இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். நான் ஆல்ரெடி வச்சுருந்த சாப்பிங் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம். பட் ரீசெண்ட் டைம்ஸில் என்ன ஆச்சுன்னு தெரியல, அது ரொம்ப ஒரு மாதிரி பாழாயிடுச்சு. கீழெல்லாம் ஒரு மாதிரி ஃபங்கஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது. ஒரு 1.5 வருஷமாக நான் அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் அது வந்து சரவணா ஸ்டோரில் நான் கல்யாணம் ஆகி வரும்போது வாங்கினது, நம்ம சென்னையில் வாங்கினது. ஸோ அப்படி வாங்கினது வந்து சரி ஓகே ப்ராப்பராக இன்னும் மெயின்டைன் பண்ணணும் போல இருக்குன்னு அப்போ தான் தோணுச்சு. சரி ஓகே இன்னொன்று புதுசாக வாங்கிடுவோம். ஏன்னா எனக்கு வந்து நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எனக்கு வந்து க்ளீனாக நீட்டாக எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணணும். பட் சாப்பிங் போர்டு அப்படின்னு வரும்போது இன்னுமே நல்லா வந்து மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா நம்ம சாப்பிட்றதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் அது. ஸோ அதனால் இன்னும் க்ளீனாக மெயின்டைன் பண்ணணும், புதுசே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு
அது வந்து நான் இன்னைக்கு ஆக்சுவலா அதான் யூஸ் பண்ணேன். பட் இதுக்கப்புறம் நான் இத யூஸ் பண்ண மாட்டேன். இதுக்கப்புறம் வந்து இதுதான் யூஸ் பண்ண போறேன். அண்ட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு ஹோல் மட்டும் தான் குடுத்துருக்காங்க. மத்தபடி ஹேங்கிங்க்கு வேற எதுவும் இல்ல. எப்படியும் நான் ஹேங் பண்ண போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி இதே வாங்கிட்டேன். அடுத்தது ஒரு குட்டி வாட்டர் பாட்டில். சரி நான் எப்பவுமே தண்ணி கேரி பண்ணுவேன் எங்க போறதுனாலும். பட் ஒரு சில சின்ன ஹேண்ட் பேக்லலாம் வந்து என்னோட வாட்டர் பாட்டில் வந்து 1 லிட்டர் பாட்டில் போக மாட்டேங்குது. அதனால சரி ஓகே. ஹோம் சென்டர்ல வந்து இந்த மினி வாட்டர் பாட்டில் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து ₹99 அண்ட் கிளாஸ் பாட்டில் இது. ஸோ இதுதான் வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஹோம் சென்டர் தெரிஞ்சு ஒரு 5 வருஷமா தெரியும்னு நெனைக்கிறேன். அந்த 5 வருஷமாவும் இந்த பாட்டில நான் பார்த்துட்டுருக்கேன். அப்பவே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கேன். ஏன்னா கியூட்டா இருக்குன்னு. பட் சரி தேவையில்லன்னு சொல்லிட்டு ஒரு 5 இயர்ஸா வந்து வேணாம், 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 வேணாம்னு சொல்லிட்டு வந்து ஃபைனலி இப்ப தேவைப்படுது. அதனால வந்து இத வாங்கிட்டேன் நானு. ஸோ நெக்ஸ்ட் வந்து 2 மக் வாங்கியிருந்தோம். இத நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். 2 பேருக்குமே வந்து சேமா மக் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்கலாம் அப்படின்னு ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தேன். முன்னாடி நான் ஒரு மக் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். நீங்க வ்ளாக்லலாம் பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஒரு மாரி குட்டி மக் ஒண்ணு. ஹோம் சென்டர் மக் தான் அதுவும். ஸோ நாங்க முன்னாடி லவ்லாம் பண்ணிட்டு இருந்த டைம்ல ஆளுக்கு ஒரு மக் ஒரே மாரியே வந்து வாங்கி அது யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். நான் எங்க வீட்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அவர் வந்து அவங்க வீட்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. பட் அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோட மக் வந்து நான் உடைச்சுட்டேன். ஸோ அவரோட மக் மட்டும் தான் இருந்தது. அண்ட் இங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் யூஸ் பண்ற மக்கும் அது அவரோட மக் தான். ஸோ அதனால 2 பேருக்கும் ஒரே மக் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வாங்கியிருந்தேன். ஸோ எஸ் இதெல்லாம் தான் நான் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ இதெல்லாம் நான் ஏன் காட்டுறேன் அப்படின்னா, நான் முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் எனக்காக நான் நெறைய பர்ச்சேஸ் பண்ணிப்பேன். பட் இப்போ வந்து என்னன்னா, வீட்டுக்காக என்னலாம் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி மட்டும் தான் வந்து மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. வீட்டுக்காக என்ன செய்யலாம்? என்ன ஹோம் டெக்கார் வாங்கலாம்? கிச்சன எப்படி இன்னும் ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணலாம்? ஏன்னா நான் வந்து வீட வந்து பக்காவா மெயின்டெயின் பண்ணணும்னு நெனைப்பேன். பட் ஸ்டில் இன்னும் ஒரு சில இடத்துலலாம் வந்து, இல்ல இந்த இடத்துல இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாரிலாம் தோணிட்டு இருக்கும். ஸோ அதுக்கேத்த மாதிரி வேற ஏதாவது பொருள் பார்த்தேன், இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா வந்து ஹோமுக்கு வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு நியூலி மேரிட் இல்ல நீங்க இனிமே தான் வந்து மேரேஜ் ஆகி போக போறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு தான் இதெல்லாம் நான் ஷேர் பண்றேன். ஸோ இந்த சாப்பிங் போர்டு தான் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து ரொம்ப மெல்லிசா இருக்க மாதிரி இருக்கு. நான் முன்னாடி யூஸ் பண்ணது கொஞ்சம் நல்லா திக்கா இருக்கும். ஸோ அதனால இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா ஃபீல் ஆகுது. பட் நல்லா தான் இருக்கு குவாலிட்டி வைஸ். அண்ட் காஃபி மக்ஸ். ஆக்சுவலா எனக்கு காஃபி மக் எங்கே பார்த்தாலும் வாங்கணும்னு தோணும். பட் கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருப்பேன். என் ஹஸ்பண்டும் ஆல்ரெடி 2 வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். பட் இந்த வாட்டி வந்து 2 பேருக்கும் சேர்த்து வாங்கணும் அப்படின்றதுனால அவரும் ஓகே சொல்லிட்டாரு. நானும் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். அண்ட் ஹோம் சென்டரில் இருக்க இந்த காஃபி மக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ப்ளெயினாக ரொம்ப சிம்பிளாக நல்லாயிருக்கும். ஈவினிங் ஆயிருச்சு. பயங்கரமா மழை பெய்யுது. இப்போலாம் பெங்களூர்ல டெய்லி வந்து ஈவினிங் மழை பெய்யுது. ஸோ இந்த கிளைமேட்டுக்கு வந்து கொஞ்சம் டீ, காஃபி அண்ட் கொஞ்சம் வடை மாவு இருந்துச்சு. அதையும் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் என்னதான் மழை பெஞ்சாலும் பெங்களூரில் இன்னும் தண்ணி பிரச்சனை வந்து கம்ப்ளீட்டாக சரியாயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. எவ்வளோ முன்னாடி இது புக் பண்ணாலும் வாட்டர் புக் பண்ணாலும் டேங்க் வந்து ரொம்ப டிலேடாக தான் வருது. பட் வேறு வழியே இல்லை. இதை கோ த்ரூ பண்ணி தான் ஆகணும். எப்போ சரியாகும்னு தெரியல. ஹோப்ஃபுல்லி சீக்கிரமாக சரியாயிடும் நம்பலாம். எனக்கு வந்து இன்றைக்கி வீட்டு ஒர்க் முடிக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டைம் கிடைக்கும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம்னா டிவி பார்த்துட்டே இருப்போம். லைக் ஏதாவது விலாக் அந்த மாதிரி ஏதாவது பார்ப்போம். ஃபன்னியாக ஏதாவது பார்ப்போம். லைக் இந்த ட்ரோல் வீடியோஸ், அப்புறம் பரிதாபங்கள், பாவங்கள். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து பார்த்துட்ருப்போம். அது கொஞ்சம் வந்து ரிலாக்ஸிங்காக இருக்கும். அண்ட் ஒரு நாளைக்கு ஒரு 4 காமெடி வீடியோவாவது பார்க்கணும் அப்படின்றத வந்து யோசிக்காமலே வந்து அதை பார்த்துட்ருப்போம். ஸோ தட் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். அவங்களும் வந்து ஒர்க் பண்ணும்போது அதுலேருந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகணும். எனக்கும் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகணுன்னும் போது இந்த மாதிரி வீடியோஸ் தான் நாங்கள் வந்து பார்ப்போம்.
ஒரு காஃபி மக் வாங்கிட்டோம் அப்படின்னா உடனே அதை வந்து யூஸ் பண்ணிடணும். கரெக்டாக மழையும் பேஞ்சுது. அதனால வந்து இந்த டைமை வந்து யூட்டிலைஸ் பண்ணி 2 பேருக்கும் டீ போட்டு நல்லா வந்து குடிச்சாச்சு. ஸோ அவங்க வந்து எப்போவுமே வந்து இந்த மக்கெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் நான் ஃபோர்ஸ்ஃபுல்லாக மக்கில் கொடுத்ததுனால இன்றைக்கி வந்து மக்கில் தான் குடித்தாங்க. ஸோ எப்போவுமே மார்னிங் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, ஒர்க் அவுட்க்கு முன்னாடி தண்ணி குடிச்சிட்டு இந்த மிக்ஸ்டு சீட்ஸ் சாப்பிடுவேன். ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா பீட்ரூட் ஜூஸ், ஆம்லா ஜூஸ் ஏதாவது ஒன்று எடுத்துப்பேன். ஒரு நாள் பீட்ரூட் ஜூஸ்னால் ஒரு நாள் வெறும் ஆம்லா ஜூஸ். பீட்ரூட் ஜூஸ்லேயுமே நான் ஆம்லா போடுவேன். பீட்ரூட், ஆம்லா, கேரட், குக்கும்பர் இது 4மே போடுவேன். பட் நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுவேன்னா, பீட்ரூட் அண்ட் கேரட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் ஆம்லா அண்ட் குக்கும்பர் போட்டு வந்து நான் குடிப்பேன். ஸோ ஒரு நாள் இது, ஒரு நாள் அது, அந்த மாதிரி மாற்றி மாற்றி குடிப்பேன். ஸோ எல்லாத்தையும் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு மிக்சர் கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதை வந்து ஃபுல்லாக வடிகட்டிடுவேன். முன்னாடியெல்லாம் அப்படி தான் குடிச்சிட்ருந்தேன். வெறுமனே வடிகட்டி அந்த தண்ணியை மட்டும் குடிப்பேன். பட் ஸ்டில் இட் நீட்ஸ் சம் ஃபைபர் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுவேன்னா, ஃபுல்லாக வடிகட்டின அந்த திப்பி கொஞ்சம் இருக்கும் இல்லையா, அதில் வந்து 1 or 2 ஸ்பூன் மட்டும் இந்த ஜூஸில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிச்சிடுவேன். கொஞ்சம் மட்டும் ஆட் பண்ணிப்பேன். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதை ஆட் பண்ண வேண்டாம். இல்லைனா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பீட்ரூட் சேர்த்துக்கலனா கூட நெல்லிக்காவை டெய்லி குடிச்சிங்கனாலே கிளியர் ஸ்கின் அண்ட் ஹேர் க்ரோத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இட்ஸ் டைம் டு டீக்ளட்டர். நான் வந்து அப்பப்போ வந்து என்னோடய கபோர்டை க்ளீன் பண்ணுவேன். பட் ரொம்ப நாள் ஆச்சு, ஆக்சுவலாக ரொம்ப மாதம் ஆச்சு என்னோடய கபோர்டை க்ளீன் பண்ணி. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணிடணும் அப்படின்னு எடுத்து வச்சுருந்தேன். இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க் கம்மியாக இருந்தது அப்படின்றதுனால இன்றைக்கி இதை பண்ணிடலாம் அப்படின்னு எடுத்தேன். பட் இதையே நான் வந்து 2 டேஸாக வந்து பண்ணேன். ஒரு நாள் மட்டும் தான் என்னால் கேப்சர் பண்ண முடிஞ்சுது. ரொம்ப ஓவர்ஃப்ளோ ஆகிற மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. நிறைய ட்ரெஸ் வந்து போடாமையே வச்சுருக்கேன். சிலதெல்லாம் எனக்கு கொஞ்சம் வந்து தொப்பை இருக்குது. ஸோ தொப்பை தெரியும் அப்படின்றதுனாலேயே போடாமல் நிறைய ட்ரெஸ் வச்சுருக்கேன் அப்படியே. ஸோ இதுவுமே இது மாதிரிலாம் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டீக்ளட்டர் பண்ணிகிட்டு இருந்தேன். எது வேணும் எது வேண்டாம் அப்படின்னு. இந்த மாதிரி நான் வந்து ஒரு 6 monthsக்கு ஒன்ஸ் வந்து டீக்ளட்டர் பண்ணுவேன். வேண்டாத துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் அங்கே இருக்கும்போது யாருக்காவது கொடுத்துருவேன். அப்படி இல்லைனா வந்து இந்த பாத்திரக்காரங்களுக்கு போட்டுருவேன். ரொம்ப யூஸ் பண்ண துணியெல்லாம். இல்லை கொஞ்சம் புதுசாக இருக்குன்னா தெரிஞ்சவங்களுக்கு வந்து கொடுப்பேன். பட் இங்கே நான் வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. இங்கே யாருக்கு கொடுக்குறதுனும் தெரியல. ஏன்னா தெரிஞ்சவங்க யாரும் இல்லை அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே ஒரு 2 கட்டப்பை அளவுக்கு துணி வந்து அப்படியே வச்சுருக்கேன் டீக்ளட்டர் பண்ணி. பட் அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பெங்களூரில் ஏதாவது ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட் நான் வந்து யூட்டிலைஸ் பண்ணிப்பேன் அதை. இந்த டீக்ளட்டர் பண்ணி முடித்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக இருக்கும். யாராவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். அண்ட் நம்ம ரொம்ப கன்ஃப்யூஸ்டாக இருக்கும்போது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது டீக்ளட்டர் பண்ணால் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. இது மித்தா என்னன்னு தெரியல. பட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மசாஜ் கன் பற்றி ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து குளிருக்கு வந்து இந்த மாதிரி முட்டிக்கிட்டலாம் வலிக்கும். அதனால இந்த மசாஜ் கன் யூஸ் பண்ணுறேன்னு. அதில் ஒரு கமெண்ட் வந்திருந்துச்சு லைக் இது ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு. எஸ், கொஞ்சம் வந்து மசிலை ரிலாக்ஸ் பண்ணி விடுது. பட் அது மட்டும் நான் பண்ண மாட்டேன். கொஞ்சம் வார்ம் வாட்டரில் வந்து ஒத்தடம் கொடுக்குறது அண்ட் வெறும் தரையில் வந்து நடக்க மாட்டேன். லைக் செருப்பு போட்டுட்டு தான் நான் வந்து நடப்பேன். ஸோ இந்த சின்ன சின்ன டிப்ஸ்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இங்கே பாருங்கள், டீக்ளட்டர் பண்ணிவிட்டு அப்படியே போட்டுட்டு எனக்கு இன்றைக்கி ஒரு ஷூட் இருக்குதுன்னு அப்படியே போயிட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் இப்போ க்ளீன் பண்ணணும். அண்ட் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ஷூட். என்னென்னா ஹாஃப் சாரி ரொம்ப நாள் கழிச்சு வியர் பண்ணியிருந்தேன். இதுவும் வந்து சாய் டிசைனர்ஸ் அவங்கக்கிட்ட இருந்து தான் வாங்கியிருந்தேன். ஸோ அவங்களோட பேஜ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஹாஃப் சாரி, குர்த்தி, ப்ளவுஸ் எல்லாமே வந்து அவங்க பக்காவாக ஸ்டிச் பண்ணி தருவாங்க. செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நான் இது ரீல்லையும் போட்டிருந்தேன். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணல அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலோட ஐடியும் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.
ஸோ ஈவினிங் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்தது. அப்போ வந்து இந்த கொய்யா வந்து சாப்பிட்டேன். ஒரு 1 வீக் வரைக்கும் வச்சுருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் வாங்கும்போதே அவர் வந்து சொன்னார், ரொம்ப நல்லாயிருக்கும் நாட்டு கொய்யா அப்படின்னு. அதே மாதிரி சூப்பராக இருந்துச்சு. நெறைய பேர் என்ன வந்து உங்களோட டயட் விளாக் போடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. நான் பெருசா டயட்னா வந்து இந்த ஃபேன்சி டயட்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன். நம்ம யூசுவலா என்ன சாப்பிட்டு வளர்ந்தோமோ, அதிலேயே போர்ஷன் கண்ட்ரோல், ஆயில் கம்மி பண்ணிக்கிறது, ஜங்க் கம்மி பண்ணிக்கிறது, அந்த மாதிரி தான் நான் வந்து டயட் இருப்பேன். இந்த மாதிரி சீசனல் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது, நான் விளாகில என்ன காமிக்கிறேனோ அதை தான் நானும் எடுத்துப்பேன். ஸோ சீசனல் ஃப்ரூட்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்க ஆரம்பிங்க. ஸோ இதுதான் நான் வந்து பெருசா சொல்வேன். அண்ட் மார்னிங் வந்து இந்த மாதிரி நான் குடிக்கிற மாதிரி ஏபிசி ஜூஸ் குடிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து பூசணிக்காய் ஜூஸ் கூட நீங்கள் குடிக்கலாம். அது ரீசெண்டாக நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது சீக்கிரமே இன்னொரு விளாகில் வந்து அதை பற்றி டீட்டெயில்டாக நான் வந்து சொல்கிறேன், எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு. ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய டயட் இருக்கும். நம்மளோட சாப்பாடையே வந்து கொஞ்சம் போர்ஷன் கண்ட்ரோல், ஆயிலெலாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு சாப்பிடுவேன். ஸோ எஸ், தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. இன்னொரு விளாகில் மீட் பண்ணுறேன். பாய்.